ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அங்கிள் ஜான் ஷோ. நான் ஜான்சன். வியூவர்ஸ், கடந்த 2 நாட்களாக போட்ட வீடியோவில் இந்தியாவில் இருக்க டாப் 10 சர்ச்சஸை பற்றி பார்த்தோம். அதில் முதல் வீடியோவில் இந்தியாவில் இருக்க டாப் 7 சர்ச்சஸை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நேற்றுக்கு தினம் இந்தியாவின் 3வது பெரிய சர்ச்சை பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கான லிங்க் கீழே இருக்குது, இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ளே பட்டனில் அமுத்துனீங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் இருக்க இரண்டாவது பெரிய கத்தீட்ரல் எதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 4 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் தெரியும். கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1498 மே 20ஆம் நாள் இந்தியாவின் கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே காப்பாடி எனும் கிராமத்தில் வந்திறங்கிய வாஸ்கோட காமா மற்றும் 1500 டிசம்பர் 24 அதே இடத்தை வந்தடைந்த அவருடைய சகாவான பெட்ரோ அல்வாரெஸ் காப்ரியேல் என்பவரையும் வரவேற்றதற்காக கொச்சி ராஜ்யத்தை ஆண்ட அரசர் உன்னிமாதவர்மா திருமூலப்பாடு அவர்களை எதிர்த்து கோழிக்கோடு சாமூதிரி என்ற அரசர் கொச்சி ராஜ்யத்தின் மீது போர் தொடுக்க 1503 டிசம்பர் 24 கொச்சி வந்தடைந்த போர்ச்சுகீசிய படை அல்போன்சே தே அல்புகர்கே என்ற போர்ச்சுகீசியரின் தலைமையில் கொச்சி அரசரை எதிர்த்த சாமுதிரி அரசர் படையை முறியடிச்சாங்க. அதற்கு கைமாறா கொச்சி அரசர் போர்ச்சுகீசியர்களுக்கு கொச்சி நகரில் ஒரு கோட்டையை கட்ட அனுமதி அளிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் அரச அரண்மனைகளும் கோவில்களும் தவிர எந்த கட்டிடமும் கல் மற்றும் உறுதியான சாந்து பொருட்களால் கட்ட அனுமதி இல்லைனாலும் கொச்சி அரசர் பிரத்யேகமாக அனுமதி கொடுத்ததன் பேரில் உறுதியான கற்களாலும் உறுதியான சாந்து பொருட்களாலும் 1505 மே 3ஆம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டு உருவான தேவாலயம் தான் இந்தியாவின் முதல் 10 தேவாலயங்கள் வரிசையில் இரண்டாவது இடம் பிடித்த சாண்டா குரூஸ் கத்தீட்ரல் பசிலிக்கா பேராலயம். 1558 திருத்தந்தை 4ஆம் பவுல் அவர்களால் கத்தீட்ரல் அந்தஸ்திற்கு உயர்த்தப்பட்ட இந்த தேவாலயம் பின்னர் வந்த டச்சுக்காரர்களால் 1663 இந்த பேராலயம் சேதப்படுத்தப்பட்டதால் அதன் பின்னாடி வந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த தேவாலயம் 1795 முழுவதுமாக இடிக்கப்பட்டு 1887 கொச்சி மறைமாவட்ட ஆயர் டாம் மாத்யூஸ் அவர்களோட முயற்சியால் இந்த சாண்டா குரூஸ் தேவாலயம் கோதிக்கு கட்டட பாணியில் கட்டத் தொடங்கி 1902 கட்டுமானம் முடிந்து 1905 நவம்பர் 5 இந்த தேவாலயம் பயன்பாட்டுக்கு வந்தது. இதுதான் இன்னைக்கு நாம பார்க்குற சாண்டா குரூஸ் கத்தீட்ரல் பசிலிக்கா. இந்த தேவாலயத்தோட பழமை, வரலாறு மற்றும் கலையழகு போன்றவற்றை கருத்தில் கொண்ட திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் 1984 ஆகஸ்ட் 23 இந்த தேவாலயத்தை இணை பேராலயமா, அதாவது மைனர் பசிலிக்காவா நிலைப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து துன்பங்களை அனுபவித்து உயிர் துறந்த இந்த சிலுவையை நினைவு கூர்ந்து எழுப்பப்பட்டுள்ள இந்த பேராலய பசிலிக்கா அழிவுகளை எல்லாம் சந்தித்தாலும் கம்பீரமா அளிக்கிறதுல ஆச்சரியம் இல்லை தானுங்களே. வியூவர்ஸ், இரண்டாவது பெரிய சர்ச் கதீட்ரலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? முதலாவது இடத்தை பிடிச்சிருக்கிற அந்த பெரிய கதீட்ரல் எதுன்னு உங்களுக்கு தெரிய ஆசையாக இருக்கா? நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நம்ம அதை நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, நான் அடிக்கடி சந்திக்கிறேன் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாபிக்ஸோட. டில் தென், பாய் ஃப்ரம் அங்கிள் ஜான் ஷோ. பை, see you all, bye.